students, welcome to our YouTube channel. நமக்கு RRB NTPC 2024 கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல 2019 வெஸ் 2024 என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ சில சேஞ்சஸ் இருக்கு. சோ அது என்னங்கறத பாப்போம். சோ நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் போஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓபனிங் டேட் வந்து 14th செப்டம்பர். நீங்க 14th செப்டம்பர்ல இருந்து அப்ளை பண்ணலாம். க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 13th அக்டோபர். ஓகேங்களா? சோ அக்டோபர் 13 குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். சோ 5 போஸ்ட்டுக்கு வந்து நமக்கு கிராஜுவேட் லெவல்ல வருது. ஓகேங்களா? இந்த 5 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2019ல வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன்ல பே லெவல் 2, 3, 4, 5, 6 எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நோட்டிஃபிகேஷனாக விட்டுருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா CPT 1 அப்படிங்கும்போது எல்லா பே லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்குமே உங்களுக்கு காமனாக தான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு CPT 1 தான் நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து CPT 1ல இருந்து ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் விடுவாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் CPT 2 எழுதுற மாதிரி இருக்கும். அந்த போஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட் வந்து என்னென்ன பே லெவலில் வருதுன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு பே லெவலுக்கும் நீங்கள் தனித்தனியாக எக்ஸாம் எழுதுற மாதிரி இருந்துச்சு. அதாவது நீங்கள் பே லெவல் 2ல நீங்கள் 2 போஸ்ட்டுக்கு கிளியர் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து காமனாக ஒரே ஒரு CPT 2 எழுதுனா போதும் பே லெவல் 2க்கு. ஓகேங்களா? அதே வந்து வேற பே லெவல்ல நீங்க கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது பே லெவல் 2ல 1, 5ல 1, 6ல 1 இந்த மாதிரி 3 பே லெவல்ல கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா போஸ்டிங்க, அப்ப நீங்க 3 பே லெவல்ல எக்ஸாம் எழுதணும். CPT 2 வந்து பாத்தீங்கன்னா பே லெவல் 2ல 1, 5ல 1, 6ல 1 எழுதுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 2019 எக்ஸாம் வந்து செலக்ஷன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸா இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து 2024க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விடும் போதே கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து தனியா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் 5 and 6. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் இதெல்லாம் பே லெவல் 5ல வருது. அண்ட் தென் வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர் இது எல்லாமே பே லெவல் 6ல வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CPT 1 அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து காமன் ஃபார் ஆல். ஓகேங்களா? அதாவது நீங்க பே லெவல் இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே ஓகேங்களா காமனா வந்து ஒரே ஒரு CPT 1 எழுதுனா போதும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் விடுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க அந்த கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க போது CPT 2 எழுதுவீங்க. இப்போ 2024ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பே லெவல் 5ல ஒரு போஸ்ட், பே லெவல் 6ல ஒரு போஸ்ட் கிளியர் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு CPT 2 எழுதுனா போதும். காமன் ஃபார் ஆல். ஸோ இந்த கிராஜுவேட் லெவல் போஸ்ட், இந்த பே லெவல் 5 and 6 இதுல நீங்க எத்தனை போஸ்ட் கிளியர் பண்ணியிருந்தாலும் சரி, பே லெவல் 5ல 6ல ரெண்டுலயுமே கிளியர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு காமனா ஒரே ஒரு CPT 2 மட்டும்தான் நடக்க போகுது. பே லெவல் 5க்கு 6க்கு சேர்த்து எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது நீங்க CPT 2 எக்ஸாமோட கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க செலக்ட் ஆகிருக்க போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருந்ததுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்க இது அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஸ்டேஷன் மாஸ்டரோட கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் CPAT டெஸ்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க இதை அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதே கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். ஓகேங்களா? ஸோ இந்த 2 போஸ்டோட கட் ஆஃப் கிளியர் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு CPT 1, CPT 2 மட்டும்தான். இதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 2024ல வந்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் லெவல் போஸ்ட் அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு CPT 1 தான் எழுத போறீங்க. நீங்க எத்தனை போஸ்ட்டுக்கு வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலும் சரி, CPT 2 வந்து ஒரே ஒரு CPT 2 தான் எழுத போறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல்.